அதே மாதிரி யூபிஎஸ்சியில் 100 கேள்வி கொடுத்தா 100ஐயும் பதிலுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டினுக்காக புது சோர்ஸுக்கு போகாதீங்க. இருக்கிற சோர்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய சோர்ஸ் போக போக உங்களோட கிளாரிட்டி தான் மிஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்து அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைரார்க்கியில் தான் நான் வந்து ரிவிஷனே பண்ணுவேன். 3 rounds ஆஃப் ரிவிஷன் வாஸ் மேண்டேட்டரி. பிவைக்யூஸ் வந்து 2 டைப்பு. டாபிக் வைஸ் பிவைக்யூஸும் பண்ணணும், இயர் வைஸ் பிவைக்யூம் பண்ணணும் ரிவிஷன் பண்ணும்போது. இப்போ நான் சொன்ன ஆர்டரில் ரிவைஸ் பண்ணிட்டு வரேன்னா, பாலிட்டியில் இன்னைக்கு நான் ஒரு டாபிக் படிக்கிறேன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா அதோட டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் எடுத்து எய்தர் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துருவேன், இல்லை படித்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுவேன். அந்த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவேன்னா, இயர் வைஸ் பிவைக்யூஸ் வந்து நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு ஒரு இயரோட பிவைக்யூ. இப்போ என்ன ஆகும்னா, ரெப்பிட்டேட்டிவாக நான் வந்து பிவைக்யூஸ் பார்க்க எனக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவைக்யூ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்துட்டு நான் வந்து ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி.